பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். என்னென்னா, உங்களுக்காக நான் சங்கீதம் அல்லது நீதிமொழிகள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, சங்கீதத்திலேருந்து எனக்காக ஒரு சங்கீதம் வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேர் சுனிதா பிரகாஷ். ஸோ அவங்களுக்காக சங்கீதம் 1 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் வாசிக்கலாமா? சங்கீதம் 1ஆம் சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது இந்த சங்கீதத்தில். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதரி சுனிதா பிரகாஷ் அவர்களே, கர்த்தர் உங்கள் வழியை அறிந்திருக்கிறார், உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. God bless you.